சாப்பிட்டுட்டு ஒரு 5:30, 5:45க்கு ஐ வில் ஜஸ்ட் கோ ஃபார் அ ஸ்மால் வாக். ரொம்பலாம் இல்லை, ஒரு 1 கிலோமீட்டர் போவேன். பட் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெச்சஸ் நிறையா மெயின்டைன் பண்ணுவேன். ஸ்ட்ரெச்சு, யோகா, லிட்டில் ஆஃப் மை கராட்டேல கட்டா ப்ராக்டிஸ். அது வந்து இட் வில் யூஸ்ஃபுல் ஃபார் எஜிலிட்டி. வர்ணாசிரமத்தை பேஸ் பண்ணி தான் இந்த குலக்கல்வின்னு வந்துச்சு. இவங்க அதுக்கு தப்பாக சொல்லிட்டாங்க. யார் வேணாலும் கற்றுக்கலாம், அதுலேருந்து ஒர்க் அவுட் ஆகி கொண்டு வரலாம். அதை தான் இன்றைக்கும் இன்றைக்கி வருது, அது குலக்கல்வியாக வருது. சத்திரியன் அப்படின்னாக்கா இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, விழுப்புண்கள்லாம் வர்றது சகஜம். அந்த வீட்டில் பிறக்கிற ஒரு குழந்தை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அப்பா வந்து வீட்டில் வர்றப்போ ஒரு கட்டுக்கு வெட்டுக்காயத்தோடு வந்தாருன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க, ஓ துணி எடுத்துன்னு வா, கட்டு போடு அப்படின்னுவாங்க. இப்போ நீங்க யோகா ட்ரைனராகவும் இருக்கிறீங்க, இப்போ ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்களா? ட்ரைனிங் இப்போ கொடுக்குறதில்ல, எனக்கு டைம் இல்லை. ஆனால் யாராவது வந்து கேட்டாங்கன்னா அப்பப்போ ஜஸ்ட் கைடன்ஸ் மட்டும் கொடுக்குறது. பக்காவாக டெய்லி கிளாஸ் அதெல்லாம் 1 hour அப்படிலாம் பண்ணுறது நான் எனக்கு பண்ணிக்கிறதோடு சரி, ஓரளவுக்கு அதுவும். பட் யார் எது கேட்டால் என்னென்ன செஞ்சால் நல்லா இருக்குன்ற ஒரு ஐடியா கொடுத்துருவேன் நான், அந்த எயில்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் தனியாக ஸ்கூல் வச்சுருக்கிறீங்களா? கராட்டே ஸ்கூல். கராத்தே ஸ்கூல் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ போய் பார்த்துப்பீங்க. அது அசிஸ்டண்ட்டு தான் பார்த்துக்கிறாரு. நான் வந்து ஒன்ஸ் இன் 15 days அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சூப்பர்வைசன் மாதிரி. ஓகே, 40 years 30 yearsலேயே இருக்கக்கூடியவருடைய ஃபிட்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ உங்களுடைய மார்னிங் ரொட்டீன் இல்லைன்னா 1 டேக்கான ரொட்டீன் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? இன்னும் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன், ஒரு 4:30 5 மணிக்குள்ளே. ரொம்ப லேட்டு. எழுந்தவொடனே முதல்ல வந்து காஃபி. ஓகே. சாப்பிட்டுட்டு ஒரு 5:30, 5:45க்கு ஐ வில் ஜஸ்ட் கோ ஃபார் அ ஸ்மால் வாக். ரொம்பலாம் இல்லை, ஒரு 1 கிலோமீட்டர் போவேன். பட் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெச்சஸ் நிறையா மெயின்டைன் பண்ணுவேன். ஸ்ட்ரெச்சு, யோகா, லிட்டில் ஆஃப் மை கராட்டேல கட்டா ப்ராக்டிஸ். அது வந்து இட் வில் யூஸ்ஃபுல் ஃபார் எஜிலிட்டி. ஓகே. கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ரோல் யோகா பேஸ் பண்ணி ஜிம்னாஸ்டிக்ஸை கம்பைன் பண்ணி ஸ்ட்ரெயின் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுவேன். இப்போ ஜிம்னாஸ்டிக் பண்ணுவீங்களா? அதான் யோகாவை நம்ம ஸ்ட்ரெச்சுக்கும் எஜிலிட்டிக்கும் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காகவும் பண்ணுறது. முழங்கால்லாம் அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பட் மெயின்டைனிங் ரீசனபிளி. ஓகே, ஓரளவுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் மார்னிங் அந்த ஒரு 1 hour ஒரு 7:30க்கு திருப்பி வந்துட்டேன்னா வந்து குளிச்சு 8:30 9 o'clock காலேஜுக்கு யூனிவர்சிட்டி கிளம்புறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். 9 10 o'clock ஃபஸ்ட் ஹவர். ஓகே, சூப்பர் சார். அப்படி கோர்ட்டாக இருந்தால் 10:30 மணிக்கு. அது கோர்ட்டில் பிரச்சனை இல்லை, ஒரு யாராவது ஒரு ஜூனியர் விட்டு மைல்டாக ஒரு பாஸ் ஓவர் இல்லை அட்ஜர்மெண்ட் வாங்கிக்கிறதுக்குன்னா அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock 12:30க்கு மேலே போனால் கூட போதும். லாஸ்ட்டு ஒரு 1/2 hour இருக்கிறப்போ என்னோடய வேலையும் எனக்கு நம்ம வேலைன்னு மிஞ்சி போனால் 15-20 நிமிஷம் தான் இருக்கும். பட் அந்த கேஸ் வர்றதுக்கான டைம் தான் எடுக்குமே தவிர, அந்த நமக்கு மார்னிங் சில நேரத்தில் நம்ம போய் அந்த நேரத்தில் ரெப்ரசன்ட் பண்ணலைன்னா டக்குன்னு அடுத்த ஹியரிங் நம்ம அன்றைக்கி ரெப்ரசன்ட் பண்ணணும், அன்றைக்கி வந்து நம்ம ஆர்கியூ பண்ணணும்னு ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ நான் யாராவது ஜூனியரை விட்டு மார்னிங் பாஸ் ஓவர் பண்ண வச்சுருவேன். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக மதியானத்துக்கு மேலே கூட போய் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ உங்களோட ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கலாமா? என் ஒய்ஃப் ஆர் அட்வொகேட். ஷீ இஸ் ஆக்சுவலி ப்ராக்டிஸை விட்டுட்டு இப்போ வந்து ஷீ இஸ் கான் இன் டு த அகாடமிக் சைட். இந்த ப்ரைவேட் காலேஜில் ஷீ இஸ் அன் அசோசியேட் ப்ரொஃபஸர். அண்ட் டாட்டர் ஷீ இஸ் டூயிங் ஹர் ஃபைனல் இயர் லா. அவங்களும் லா? ஒரே லா குடும்பமாக இருக்கிறீங்களே. இதுதான் குலத்தொழில், குலக்கல்விங்கிறது இதுதான். ஏன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன ரீசன்னா, நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து குலக்கல்வின்னு கொச்சையெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிற பிரச்சனைகளும் ப்ளஸ்ஸும் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஒரு நாளைக்கு நான் லேட்டாக வந்தேன், இல்லை ஒரு கிளைண்ட் மீட்டிங் அப்படின்னா ஒய்ஃபு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாக்கா ரைட் பரவாயில்ல அப்படின்வாங்க. இதே தான் வந்து டாக்டர்ஸ், இதே தான் இன்ஜினியர்ஸ், இதே தான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், யாராக இருந்தாலும். நல்லா அந்த காலத்தில் வந்து 2 காரணத்துக்காக வர்ணாசிரமத்தை பேஸ் பண்ணி தான் இந்த குலக்கல்வின்னு வந்துச்சு. இவங்க அதுக்கு தப்பாக சொல்லிட்டாங்க. யார் வேணாலும் கற்றுக்கலாம், அதுலேருந்து ஒர்க் அவுட் ஆகி கொண்டு வரலாம். அதை தான் இன்றைக்கும் இன்றைக்கி வருது, அது குலக்கல்வியாக வருது.
அதாவது உங்களுக்கு தொழில் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படின்ட்டு வருது. அது என்னன்றது டீப்பாக இப்போ அது நமக்கு இது பாலிடிக்ஸ் இல்லை, ஆனால் அது தேவையில்லை. ஆனால் ஒரே ஒரு ரீசன், பொதுவாக சத்திரியன் அப்படின்னாக்க இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, விழுப்புண்கள்லாம் வர்றது சகஜம். அந்த வீட்டில் பிறக்கிற ஒரு குழந்தை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அப்பா வந்து வீட்டில் வர்றப்போ ஒரு கட்டுக்கு வெட்டுக்காயத்தோடு வந்தாருன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க, ஒரு துணி எடுத்துன்னு வா கட்டு போடு அப்படின்வாங்க. அந்த குழந்தையும் அப்பா இந்தாங்க அப்படின்னு ஒரு. ஸோ இதை பார்த்து பார்த்து வளர்கிற குழந்தைக்கு பின்னால் யார் இப்போ தனக்கு வர ஹஸ்பண்டு அதே மாதிரி வெட்டுக்காயத்தோடு வந்தால் நம்ம ஊரில் இப்போ வெட்டு ஐயோ ஐயோன்னுவாங்க. கொஞ்சம் ரத்தத்தை பார்த்தாலே அலற ஆட்கள் தான் நிறையா பார்க்குறோம். ஆம்பளைங்களும் இருக்காங்க. அதனால் டோன்ட் டெல் மீ கேர்ள்ஸ் தான் இல்லை, ஆம்பளைங்களும் இருக்காங்க. இதே கொஞ்சம் மேலே போகும். ஸோ உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சொல்லி தந்திருக்கீங்களா சார் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம்? அவங்களுக்கு தெரியுமா? அவள் ப்ரௌன் பெல்ட் வரைக்கும் டெவலப் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டான்ஸிங் அண்ட் ட்ராமாட்டிக்ஸ் அப்படின்னு அப்படி போயிட்டாள்.